ரங்கநாயகியோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன மீனாட்சி அப்படி என்ன இருக்கு அந்த பேப்பர்ல? ரங்கநாயகி அந்த பேப்பரை எடுக்கும் போது தூக்கி எறிஞ்சிடுறாங்க. சொல்றாங்க மீனாட்சி கிட்ட, நீ தூக்கி எறிஞ்ச பேப்பர் மாமா கிட்ட போயிருச்சு. அஞ்சலியும் மீனாட்சியும் துணிக்கு பின்னாடி இருந்துகிட்டு பாக்குறாங்க. லெட்டர் எடுக்கிறாரா முத்துப்பாண்டின்னு. டீய துடைக்கிறப்ப முத்துப்பாண்டி அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாங்க. முத்துப்பாண்டி படிச்சு பாக்குறாரு. யார் இந்த லெட்டரை போட்டிருப்பான்னு அஞ்சலிய பாக்குறாரு. மீனாட்சி சொல்றாங்க அஞ்சலி கிட்ட, எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான், ரொம்ப நன்றி அஞ்சலி. முத்துப்பாண்டி சொல்றாரு, என்னோட கனவு தேவதான் அஞ்சலி தாண்டா, அவதான் இந்த லெட்டரை எழுதியிருக்குது. லெட்டரை நான் பிரிச்சு பார்க்கும்போது அஞ்சலி தாண்டா நின்னுகிட்டு இருந்தா. இல்லடா, மீனாட்சி தான் நின்னுகிட்டு இருந்தா. எதுக்கு எனக்கு லவ் லெட்டர் கொடுக்க போறா? அஞ்சலி தாண்டா கொடுப்பா. சொல்ல சொல்ல, இந்த லவ் லெட்டரை நீ எழுது கைப்பட, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாண்டி, பேனாவும் பேப்பரும் எடுத்து கொடு, நான் எழுதி கொடுக்குறேன். டே என் அஞ்சலி. பாண்டி, அஞ்சலி எதுக்கு சுருக்கி சொல்ற? சுருக்கி சொன்னா அஞ்சலிக்கு வலிக்கும்ல. எனக்காண்டி பிறந்தவ, நான் உனக்காண்டி பிறந்தவன். எழுதிட்டியா? முத்துப்பாண்டி சொல்றாரு, நானும் படிக்க கூடாது, நீயும் படிக்க கூடாது, என் தேவதை தான் படிக்கணும். எழுதுன நான் கூட படிக்க கூடாதுல்ல. அப்பனா உன் காதல் சிறப்பா வரும் முத்துப்பாண்டி. அஞ்சலி கண்ணுல போடுற மாதிரி நான் வச்சுட்டு வந்துடுறேன். உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்குறேன் செல்ல குட்டி. முத்துப்பாண்டி வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. அஞ்சலி அந்த லெட்டரை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியலையேன்னு கிழிச்சு போடுறாங்க. முத்துப்பாண்டி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, நான் சொன்னதுதானே எழுதுன? என்னை கட்டி பிடிப்பான்னு பார்த்தா கிழிச்சு போட்டுட்டா. நீ எழுதுன லெட்டரை யாரும் படிச்சிடக்கூடாதுன்னு படித்தவுடன் கிழிக்கவும்னு போட்டிருந்தேன், அவ கிழிச்சிட்டா. அப்பனா என் லவ்வ ஏத்துக்கிட்டாளா? அப்படியும் இருக்கலாம். ஓடிட்டாரு. அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, நான் சொன்னதை நீ எழுதல இல்ல, நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாரு. வைஷாலி நியூஸ பாக்குறாங்க. தாரா என்ற இளம் பெண் தற்கொலைன்னு வருது. அன்னைக்கு பார்த்தத ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. மாரியம்மா கிட்ட சொல்றாங்க, இது தீரஜும் பைரவியும் தான் பண்ணிருப்பாங்க. பொண்ணு யாருமா? அன்னைக்கு தீரஜ் ஏமாத்திட்டான்னு சொன்னேன்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுதான் மாரியம்மா. இப்பட்ட பாவிக்கா நம்ம ஆசினி கண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தாரா எப்படி செத்தா? இந்த கொலைக்கான காரணம் என்ன? உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் மாரியம்மா. என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்டீங்க? கம்பிப்பட்டு கிழிஞ்சிருச்சு. இது சித்தியோட புடவை. சித்தி இப்ப மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, வந்த உடனே என்ன பண்றாங்க பாருங்க. பயப்படாத அஞ்சலி, சித்தி கிட்ட நான் தான் இந்த புடவைய கிழிச்சேன்னு மீனாட்சி நான் சொல்லிக்கிறேன். என்னையும் முத்து மாமாவையும் சேர்த்து வைக்க அஞ்சலி ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்காண்டி நான் சித்தி கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். பொண்ணுங்களும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ரங்கநாயகி திவ்யாவுக்காண்டி லா காலேஜ் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. ரங்கநாயகி சொல்றாங்க, உங்க 3 பேரையும் நான் வகுத்துல சுமக்கலாட்டியும் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைங்களாதான் நான் நினைக்கிறேன். ஆசைக்கு நான் எப்பயும் குறுக்க நிக்க மாட்டேன். தங்க மகள் நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.